ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு ஒன்லி ஃபார் லவ்வோட 18வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ டேரக்டர் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஜூயானும் ஜியும் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜியு வந்து கேட்டுட்டு இருக்கா, நீங்கள் என்ன பிஸ்னஸ் ட்ரிப் போகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லை நான் போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஒன்று எங்கே உங்கள் அசிஸ்டனுக்கானா நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அவனை எதுக்கு இப்போ கேட்குற அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் ஜெலஸ் ஆகிறான். உடனே அவனை பார்த்துட்டு என்ன ஜெலஸ் ஆகுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். சரி விடுங்க நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறானா. எங்கே போகிற, வா நம்ம போய் நியூ இயர் ஈவெண்ட் கொண்டாட போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருக்கான். அப்ப ஜியான் வந்து மூஞ்சி முன்னே வச்சுட்டு இருக்காளா. உன்னையோ நைனு பேச அவன் வந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கானா. உடனே இருந்துகிட்டு அந்த ஃபேஸ வந்து ஒரு பாவமா வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன் தருவாங்க பாரு. உடனே ஜியானு சிரிச்சிடறானா. உடனே சிரிச்சுட்டு சரி நம்ம இப்ப எங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஜூயி கேட்டோன்னே, நம்ம இன்னைக்கு ஸ்டார் பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. ஐயோ நான் எதுவுமே இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் வந்து நம்ம ஜூயி வந்து சொல்லியிருப்பா பத்தியா, நம்ம ஸ்டார் பார்க்க போலாம் அப்படிங்கிற மாதிரி. அன்னைக்கு நைட்டே 31ஆம் தேதியே வந்து அவன் வந்து கூப்பிட்டு ரூம் எல்லாம் புக் பண்ணி பிளஸ் ரோஸ் கார்டும் ஆர்டர் பண்ணி பிளஸ் தனியா என்ஜாய் பண்ற மாதிரி நிறையவே பண்ணியிருப்பான். அதெல்லாம் நம்ம காமிக்கிறாங்க. அவெல்லாம் அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போய் கொண்டுட்டு இருக்காங்க. அப்ப வெயிட்டர் வந்து கேட்டுட்டு போறாங்களா. ஒன்னு இருந்துட்டு நான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஒன்னு இருந்துட்டு ஜூயி அதை பார்த்தோன்னே, எல்லாமே ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்புறம் என்கிட்ட லாஸ்ட் வீக் தான் வருவேன்னு போய் சொன்னீங்க, எனக்கு சர்ப்ரைஸா இருக்குன்னு நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டானே. ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பார்த்து சிரிச்சு கசின் பொண்ணு வந்துட்டு யூ ப்ரொஃபஸருக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. ப்ரொஃபஸர் யூ நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படி போச்சு, எங்க சாப்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப வந்து கரெக்டா வந்து கசின் பொண்ணோட அம்மா வந்து வா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்களா. ஏதோ வரமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அங்க கட் பண்ணி இங்க காமிக்கிறாங்க. நம்ம ப்ரொஃபஸர் யூ வந்து லேப்டாப்ல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவங்க அம்மாவும் வந்துட்டு யூ வா சாப்பிடலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏதா வரமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப வந்து மெசேஜா வருது. யாருன்னு பார்த்தா நம்ம கசின் பொண்ணுதான் அத்தனை மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. அப்படியே யூ ப்ரொஃபஸர் கூப்பிட்டு வரவே காணாமா. உடனே அவங்க அம்மாவே வந்துடுறாங்க. என்னடா நான் கூப்பிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இதை வரமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யூ ப்ரொஃபஸர் கட் பண்ணி இந்த பக்கம் வந்து நம்ம குவான்ஜியோட அப்பா, அப்புறம் சியானோட அப்பா, அப்புறம் சியானோட அக்கா, அப்புறம் நம்ம கசின் பொண்ணு எல்லாமே உட்காந்து டின்னர் பார்ட்டி சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவ செல்லவே நோண்டிட்டு இருக்கானா. உடனே இருந்துட்டு அவங்க அம்மா இருந்துட்டு, என்னடி செல்லவே நோண்டிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே காஞ்சி இருந்துட்டு, என்ன நீ லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. நான் லவ் பண்ற மாதிரி இருந்தா உங்களை மாதிரி பிளே பாய் எல்லாம் லவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கானா. அப்புறம் எல்லாரும் அது பேசி சிரிச்சுக்கிட்டு அப்படியே நியூ இயர் செலிப்ரேஷனை வந்து அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஜியானும் ஜூயும் தான் காமிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஜூயும் ஜியானும் வந்துகிட்டு அப்படியே டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டு இருக்கும்போது ஜூயி வந்து ஒர்க் விஷயமா பேசுறானா. ஒன்னு இருந்துட்டு ஜியான் இருந்துட்டு, இன்னைக்கு நியூ இயர்மா, ஒர்க் விஷயத்தை பத்தியெல்லாம் அப்புறம் பேசலாம், இப்ப நம்ம நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப வந்து டோஸ்ட் பண்ணிட்டு ட்ரிங்க் குடிக்கிறாங்க. அப்ப ஒரு வெயிட்டர் வந்து ஆல்ரெடி மிட் நைட் ஆயிருச்சு, ஃபயர் அவுட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, ரிமூவர் படுத்த சொன்னீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே ஜூயி செக் பண்ணிட்டு, ஆமா கொஞ்ச நேரத்துல ஃபயர் அவுட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, வாங்க போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜியானை தரத்தரன்னு பிடிச்சிட்டு மாடிக்கு போறாங்க. அப்படியே அங்க போய் நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஜூயி குளிர்னோடனே ஜியான் வந்து தன்னோட கோட் எடுத்து அவளை வந்து அப்படியே கவர் பண்ணிக்கிறாப்ல. ஒன்று இருந்துட்டு அவள் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு, எனக்கு தெரியவே தெரியாது இத்தனை கப்பல் வந்து நியூ இயர்க்கு வந்து இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஒரு ஸ்டார் போகிறத பார்க்குறாளா. பார்த்தோன்னே அந்த லக்கி ஸ்டாரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கலாம். உடனே இருந்துட்டு ஜியான் இருந்துட்டு அவளை பார்த்துட்டு சொல்கிறா, நான் தினத்தையும் தான் பார்த்துட்டு இருக்கேன், அதை எப்பவுமே நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், எவ்ரி நைட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. உடனே இருந்துட்டு இவளுக்கு சிரிப்பு தாங்க முடியல, அப்படியே சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம சாசா மட்டும் இந்த பக்கம் மட்டும் நம்ம சாசா மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்கா. கரெக்டாக ஒரு கால் வருதா, காஞ்சி நினைச்சு அட்டன் பண்ணுறான். ஆனால் வந்து டெலிவரி வந்துருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா. பாவம் நம்ம சாசாவோட ஃபேஸே வந்து டல் ஆயிருது. பாவம் சாசாவை மட்டும் தனியாக விட்டுட்டாங்க, அவளுக்குனாச்சும் காஞ்சியோட ஃபயர் அவுட் பார்க்கறதுக்கு ஏதாச்சும் பண்ணி இருக்கலாம். பாவம் கட் பண்ணி நம்ம ஜியானோட அப்பா, குவான் அங்கிள் எல்லாத்தையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து கேம் விளையாண்டு இருக்காங்களா. ஒன்னு இருந்துட்டு குவான்ஜி வந்து அதை நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்படியே நம்ம குவான்ஜி வந்து சாசா கால் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்ப வந்து சாசா வந்து சொல்லிட்டு இருக்கிறாப்ல, என்ன உன் ஃப்ரெண்டு கூட நியூ இயர் செலிப்ரேஷன் பண்றதை விட்டுட்டு எங்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அது வந்து அப்படிங்கன்னு சொல்ல வரக்குள்ள நம்ம கசின் பொண்ணு வந்துட்டு, குவான்ஜி இங்க வா, ஃபயர் அவுட் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாளா. உடனே இருந்துட்டு நம்ம சாசா வந்துட்டு போ, ஃப்ரெண்ட் எல்லாம் வெயிட் பண்ண போறாங்க, போய் செலிப்ரேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறான்.
உடனே இருந்துட்டு காஞ்சியும் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போகிறாங்களாம். பாவம் நம்ம சாசாவை பார்க்குறக்கே கஷ்டமாக இருக்குது, ஏன்டா இந்த பொண்ணை இப்படி தனியாக விட்டுட்டீங்க அப்படின்னு நமக்கே ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஜூயின் தான் காமிக்கிறாங்க. அப்படியே எல்லாரும் வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்பர்ஸை. அப்படியே ஜியான் வந்து அவகிட்ட என்னமோ சொல்ல வர்றக்குள்ளாரியே நம்ம ஜூயி வந்துட்டு நான் எழுதுகிற ஆர்டிக்கல் எல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும், என் மேகசின் வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, அதுக்கப்புறம் அதை சொல்லாமே விட்டுறான். ஒன்று இருந்துக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து அங்கே இருக்கிற வேலை செய்கிற வெயிட்டர் வந்துக்கிட்டு ஜியான் நீங்கள் சொன்ன ரோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா, அதை வந்து என் சிஸ்டருக்கு அனுப்பி வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா. உடனே இருந்துட்டு ஜூயி இருந்துக்கிட்டு உங்களுக்கு சிஸ்டர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம், அவளுக்கு ரோஸ்னால் பிடிக்கும், அதனால தான் அவருக்கு அனுப்பி வைக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவருக்கு கொஞ்சம் கூட நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி கவலையே இல்லை பாரு, அதை தந்து நம்மளுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவான்னு பார்த்தா அவர் எதுவுமே கேர் பண்ணிக்காமல் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். உடனே ஜியான் இருந்துக்கிட்டு ஜியான்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். உடனே இருந்துக்கிட்டு ஜியான்கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்து விஷ் பண்ணலையா நியூ இயருக்கு அப்படின்னோடனே விஷ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உன்னோட மேகசின் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. உடனே வந்துட்டு ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ கேட்டுட்ருக்கா. அப்படியே அங்கே கட் பண்ணி நம்ம காஞ்சியும் கசின் பொண்ணையும் தான் காமிக்கிறாங்க. காஞ்சி வந்து சாசாவுக்கு வந்து நியூ இயர் விஷ் பண்ணுறாப்புல, நம்ம கசின் பொண்ணு வந்து ப்ரொஃபஸர் வந்து நியூ இயர் விஷ் பண்ணுறாப்புல. ஒன்றே இருந்துட்டு நியூ இயர் விஷ் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் ஒன்றா ஃபயர் வுட் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே இருந்துக்கிட்டு ஏன்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன் அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா. உடனே இருந்துட்டு அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நம்ம 2 பேரும் நல்ல பேர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா. எதாக இருந்தாலே ட்ரை பண்ணி பார்த்தா தானே தெரியும், உடனே நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எஸ்எம்எஸ் பண்ணுறான். அப்படியும் அது வந்து எரரில் தான் முடியும், அதனால் வந்து நம்ம அதை ட்ரை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸர் அனுப்புகிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் சேட் ஆயிடுச்சு. அப்படியே ப்ரொஃபஸர் அதை மெசேஜை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க அம்மா வந்துடுறாங்க. என்னடா மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க வந்ததுலேருந்து, என்ன உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட மெசேஜ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லைம்மா அவன் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னடா சொல்கிற, இவ்வளோ நேரம் எஸ்எம்எஸ் பண்ணிகிட்ருக்கான், ஆனால் கேட்டால் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டுங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி இங்கே வந்து நம்ம கசின் பொண்ணு வந்து என்னமோ ட்ரை பண்ண வரும்போது இங்கே வந்து நம்ம கசின் பொண்ணு வந்து ஏதோ திங்க் பண்ணி டைப் பண்ண வரும்போது கரெக்டாக அவங்க அம்மா வந்துடுறாங்க. என்னடி உன் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட எஸ்எம்எஸ் பண்ணிகிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இல்லைம்மா நான் தான் அவரை லவ் பண்ணுறேன், அவர் என்ன கன்சிடர் உங்கள் அங்கிளுக்கு விஷ் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஐயோ அம்மா நான் மறந்தே போயிட்டம்மா, இருமா நான் போய் விஷ் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜியானை வந்து ஜூயி வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்படியே வந்து ஜூயி வந்து அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கான். ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணுவான்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஜியான் ப்ரப்போஸ் பண்ண பாடவே காணா. ஒன்றே இருந்துட்டு தேங்க்ஸ், நீங்கள் இன்றைக்கி வந்து என் நியூ இயர் செலிப்ரேஷனில் வந்து எங்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ், நீங்கள் வந்து நியூ இயர் செலிப்ரேஷனில் வந்து எங்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவ்வளோ எல்லாத்தையும் எடுத்து கிளம்பிடுறான். உடனே ஏதாவது சொல்லுவான்னு தான் திரும்பி பார்க்குறான், எதுவும் சொன்ன படக்கானா. உடனே ஜியான் இருந்துக்கிட்டு கூப்பிட்றானா, ஏதோ ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக திரும்பினோடனே பெஸ்ட்டு நியூ இயர் விஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவளுக்கு எப்படி இருக்கும் பாவம் புள்ள, அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி போங்க அப்படிங்கிற மாதிரி அவன் டிரைவர் கார் எடுக்க சொல்லிடுறான்னா. உடனே அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே பாவமாக பார்த்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போகிறான். உடனே நம்ம சாசாட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது என்னடி சொல்கிற, ஜியான் வந்து உனக்கு கார்டை தந்து ப்ரப்போஸ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கா. இல்லடி நானும் ப்ரப்போஸ் பண்ணுவான் தான் பார்த்தேன், ஆனால் ப்ரப்போஸ் பண்ண படக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காளா. உடனே இருந்துட்டு நீ என்ன யூஸ் கேட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே, இந்த மாதிரி மேகசினில் வந்து எல்லாம் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஸ் கேட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. அடியே நீ என்ன பைத்தியமாடி, அவனே எவ்வளோ ஒரு ரொமான்டிக்காக மூமெண்ட்டில் உன்னை கூட்டிகிட்டு போய் வச்சிட்ருக்கான், நீ என்ன மேகசீனை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னடி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். அவன் வந்து உனக்கு கார்டு தந்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு தான் வந்திருக்கான், ஆனால் நீ இப்படி கேட்குங்காட்டி உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கானா. அப்போ எல்லா தப்பும் எம்எல்ஏன்னு சொல்ல வரையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமாம் உன்னை யார் அந்த மாதிரி விஷயம்லாம் கேட்க சொல்லிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. உடனே இருந்துட்டு நான் என்ன பண்ணுறது, ஃபயர் அவுட்டை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷத்தில் கத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காளா. ஒன்று இருந்துட்டு ஜியான் வந்து இந்த பக்கம் நம்ம ஜியான் காமிக்கிறாங்க. என்னடி சொல்கிற, எல்லா தப்பு எம்எல்னு சொல்ல வரையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாம் அவர் வந்து உன்னை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஒரு ப்ரப்போஸ் பண்ணாமல் சரி ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்.
உடனே கொஞ்சம் டல்லாயிடுறான். எப்படி இந்த பக்கம் வந்து நம்ம ஜியானை காமிக்கிறாங்க. ஜியான் வந்து அடுத்து வந்து ப்ரொப்போஸ் பண்ணலான்னு தான் வந்திருப்பான். ஆனால் 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 ஜூயி வந்து அந்த மாதிரி விஷ் கேட்டோடனே அவன் வந்து அப்படி கம்முன்னு விட்டுருப்பான். சரி ஒரு நல்ல இதுக்காக வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி விட்டுருப்பான். அதை நினச்சி இப்போ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஜூயி வந்து மெசேஜ் பண்ணுறான். மெசேஜ் பண்ணி அப்படியே 2 பேரும் நியூ இயர் விஷ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஜியானும் சிரிக்கிறான் அதை பார்த்துட்டு. அப்படியே இந்த பக்கம் வந்து ஜூயான் வந்து நெக்ஸ்ட் டே கிளம்பி வர்றான். வந்துட்டு கசின் படங்கொட்டது என்ன இன்னைக்கு வேலைக்கு போகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லை நான் இன்னைக்கு ரொம்ப பிஸியாக அதனால போகல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இல்லை இன்னைக்கு நான் ரொம்பவே பிஸியாக அதனால நான் இன்னைக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பிஸியாக இருக்கியா அப்படின்னோடனே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. சரி அப்படிங்கிற மாதிரி போயிடுறான். அப்படியே அங்கே கட் பண்ணி அங்கே கட் பண்ணி நம்ம சாசாவையும் ஜூயும் தான் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்துக்கிட்டு அந்த ஹார்ஸ் ரைட் இருக்கும் பார்த்தியா, அங்கே தான் வராங்க. அப்போ சாசா சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கான், ஜியானும் அவனோட ஃப்ரெண்டும் அடிக்கடி இங்கே தாண்டி மீட் பண்ணிக்குவாங்க, மேபி இங்கே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, சரி வா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. உண்மையாக அடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் மேபி இங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு இருக்கு. வா மேபி இங்கே தான் வாய்ப்பு இருக்குது அதனால் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்படி இந்த பக்கம் குவான்ஜியும் ஜியானும் அங்கே தான் இருக்காங்க. அப்படியே இருந்துட்டு குவான்ஜி வந்து கேட்குறான், என்னோட நியூ இயர்க்கு எங்கடா போனேன், யார் கூட நான் நியூ இயர் பார்த்தேன், நீ வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லைடா கொஞ்சம் ஃப்ரெண்டு கூட செலிப்ரேட் பண்ணேன், இந்த மாதிரி ஃபயர் ரோடெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் அவன் வந்து ஒரு ட்ரீம் கேப்சர் மாதிரி ஒன்று வச்சுருக்கான். அதை வந்து அவங்க கிட்ட தரானா. உடனே அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஜூயும் சாசாவும் ஜியானை பார்த்துட்றாங்க. சொன்னே இருந்துக்கிட்டு சரி வாடி பார்த்துட்டாங்க போய் ஒரு ஹலோ நச்சு சொல்லிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் சொல்லிகிட்டு இருக்கும்போது சரி வாங்க ரைடுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை ஜியானையும் கூப்பிடலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே, இல்லை அவன் ரொம்ப பிஸி, வாங்க நான் எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு இங்கே போய் இவன் பாட்டுக்கு தனியாக போயிட்டுருக்கான். அப்படியே ஜியானை பார்க்குறாங்க. ஆனால் ஜியானை வந்து கண்டுக்கிட்ட பாடு காணாமா. அப்படியே சாசாவை கூட்டிகிட்டு இவன் ஃபஸ்ட்டு போயிடுறா. ஜூயினாச்சும் இவனை கூப்பிடுவான்னு அவன் எதிர்பார்த்துட்ருக்கான். ஆனால் ஜூயும் கூப்பிட்ட பாடு காணா. அவள் பாட்டு கண்டுக்காமல் சாசா பின்னாடியே போயிடுறாளாம். அப்படி இந்த பக்கம் பார்த்தா குவான் அங்கிளும் நம்ம ஜியானோட அக்காவும் வர்றாங்க, ரைட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி. குவான் அங்கிள் வந்து சொல்லிகிட்டே வராங்க, ஹார்ஸ் ரைடு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்களா. உடனே இவங்களை பார்த்தோன்னே அது யார் கூட இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கானா. ஒன்று இருந்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு அது ஜூயாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சொல்லிவிட்டு அது ஜூயி தான் அப்படிங்கிற மாதிரி குவான் அங்கிள் சொல்லிகிட்டு இருக்காரு. ஒன்று இருந்துட்டு வாங்க அதுங்க சின்ன சிறுசுங்க ஏதோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்குதுங்க, நம்ம போய் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். குவான் அங்கிள் சிரிச்சுக்கிட்டே சரி வா நம்ம வேறு நாள் வந்து ரைடு போய்க்கலாம், இப்போ போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் தனியாக போயிடுறாங்க. இங்கே நம்ம குவான்ஜி தான் சாசாவை போட்டு மொக்க பண்ணிகிட்டு இருக்காப்புல. அப்படியே குவான்ஜி வந்து 2 ஹார்ட்ஸ் வந்து பிடிச்சிட்டு வரான். அப்படியே பிடிச்சிட்டு வந்துட்டு இந்த ஹார்ட்ஸ் வந்து ரொம்பவே ஜென்டிலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஜூயை சொல்லிட்டு இருக்காடா. ஜூயை வந்துட்டு உடனே தொடப்போடான்னு போகும்போது கொஞ்சம் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்க, அது வந்து அஃபேரில் இருக்குது அது கூட அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அஃபேரில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆமாம் அப்படின்னோடனே அப்புறம் இன்னொரு ஹார்ட்ஸை வந்துட்டு நம்ம சாசாட்டை கொண்டு போகிறான். சாசாட்டை கொண்டு போய் இதுதான் இந்த ஹார்ட்ஸ் உங்களை தான் சூஸ் பண்ணியிருக்கு, இது ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஒன்னே இருந்துட்டு சாசாக்கு தாங்க முடியல, அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஒன்னே இருந்துக்கிட்டு ஓகே தேங்க்ஸ் குவான்ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஓகே நீங்கள் போயிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் நான் வந்து ஹார்ஸ் ரைடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஒன்னே இருந்துட்டு கரெக்டாக ஜியான் வரான். ஜியான் வந்தோடனே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஹார்ஸ் ரைடு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஒன்னே இருந்துக்கிட்டு உன் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு நல்லா அஃபேரில் இருக்காங்க தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும், அவங்க வந்து நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே கொஞ்சம் சிடுசிடுன்னு தான் பேசுறா. நம்ம இதுக்கு ரொம்பவே சிடுசிடுன்னு பேசுறாளா நம்ம ஜியானு கிட்ட. உடனே இருந்துட்டு சரி நீங்க 2 பேரும் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் ரெடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. உடனே இருந்துட்டு சாசா வந்து கேட்கறான், ஏண்டி அவர்கிட்ட வந்து இவ்வளோ ஒரு சிடுசிடுன்னு எரிஞ்சு விழுகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பின்னடி நேற்று வந்து அவர் எங்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்,
வந்தேன், ஆனா ப்ரொபோஸே பண்ணல, அட்லீஸ்ட் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஆச்சு தந்திருக்கலாம், அதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு, என்ன அவ்வளவு ஈஸியா நினைச்சிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா குவான்ஜி வந்துட்டு வாங்க உங்க ட்ரெஸ் வந்து ரெடி ஆயிருச்சு போய் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. உடனே இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுறாங்க உள்ள. உடனே இருந்துட்டு இவ பேசிட்டு இருக்கா சாசா வந்து, எனக்கு தெரிஞ்சு ஜியான் வந்து உன் மேல கோபமா இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இருக்காதடி, நானே அவர் வந்து ப்ரொபோஸ் பண்ணல எனக்கு காண்டில் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. உடனே இருந்துட்டு ஜியானுக்கு வந்து கல் மனசு போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. உடனே இருந்துக்கிட்டு அதை வந்து கரெக்டா உள்ள வந்து ஜியானை கேட்டாடுறான். உடனே இருந்துட்டு அவளும் சொல்லிட்டு இருக்கான், ஏண்டி நீ வேற, நேத்தே அவர் வந்து எனக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாருன்னு நினைச்சேன், ஆனா ப்ரொபோஸ் பண்ண காணா, நேத்தே அவர் வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ணுவாருன்னு நினைச்சேன், ஆனா ப்ரொபோஸும் பண்ணல, சரி நானே எத்தனை தடவை கேட்குது ஃபர்தரா மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் எதுவுமே இது எடுக்க மாட்டேங்கிறாருடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஜியான் இதெல்லாம் என்ன கேட்டுட்டு இருக்கான். உடனே ஆசா வந்து வெளியே வரானா. ஜியானை பார்த்தோன்னே ஜியான்னு சொல்ல வரலான்னு வரும்போது கரெக்டா ஜியான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுறான். உடனே இவன் வெளியே போயிடுறானா. உடனே வந்துட்டு ஜியான் டக்குன்னு வந்து அவளுக்கு வந்து பெல்ட் எல்லாம் மாற்றி விட்டு அவளுக்கு கொஞ்ச நேரம் ஹக் பண்ணி நின்றுட்டு இருக்கான். உடனே ஹக் பண்ணி நின்றுட்டு இருக்கா. அப்புறம் அவ கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு போயிடுறானா. உடனே அப்படியே ஜூயி வந்து அப்படியே ஸ்டண்ட் ஆகி நின்றுட்டு இருக்கான். உடனே இருந்துகிட்டு வெளியே வந்தோடனே குவான்ஜி இருந்துகிட்டு எங்க ஜூயி காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவ ரெடி ஆயிட்டு வருவா, வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ரைடுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குவான்ஜி வந்து சாசா கூட போயிடுறான். உடனே இருந்துகிட்டு ஜூயிக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காள். உடனே ஜூயிக்காக வந்து ஜியான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே வந்து குவான்ஜியும் சாசாவும் அப்படியே ஹார்ட்ஸ்ல ஏறி ரைட் போயிட்டு இருக்காங்க. அவ வந்து சாசா கேட்கறான், உங்களுக்கு வந்து ஹார்ட்ஸ் ரைடு தான் ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. எதனால உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது வந்து ரொம்ப ஃப்ரீடமா ஃப்ளையிங் ஆகிற மாதிரியே இருக்கும், பறக்கிற மாதிரி இருக்கும், அதனால எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். உடனே இருந்துட்டு சாசாவும் அதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா ஜியான் வந்து ரெடியாகி நின்றுட்டு இருக்கா. கரெக்டா வந்து ஜூயும் வந்துடுறாளா. உடனே அவங்க ரெண்டு பேரும் ஏறி வந்து ரைட் போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஜூயிக்கு வந்து பழசுதான் ஞாபகம் வருது. அப்படியே ஜியான் வந்து கதற விட்டு அப்படியே ரைடு ஓட்டுனா பத்தியா, அதெல்லாம் அப்படியே நினைச்சு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. ஐயோ மறுபடியும் கதற விட்டுருவாரோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நின்றுட்டு இருக்கான். ஆனா ஜியான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாம அப்படியே சாஃப்டா தான் நடந்து போக வச்சுட்டு இருக்கான். உடனே அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது ஜூயி நினைச்சிட்டே வர்றான், என்னது இவர் இவ்வளவு சைலண்டா வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டே வர்றான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம சாசாவும் குவான்ஜி ரைடு போயிட்டு வந்து அப்படியே சன்செட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஜூயி கேட்டுட்டு இருக்கா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஃபர்ஸ்ட் இங்கதான் மீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. உடனே ஜியானும் வந்துகிட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆமா உனக்கு ஃபர்ஸ்ட் எப்ப என்னை மீட் பண்ணும்போது க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது ஐயோ அப்ப இவர் எல்லாத்தையும் கேட்டுட்டாரு போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு, நம்ம வந்து மேகசின்ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுத்தேன் பத்தியா அப்பதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. அப்பதான் வந்து நான் உங்ககிட்ட வந்து க்ளோஸ் ஆன மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கறானா. அதோட அப்பதான் நான் வந்து உங்ககிட்ட ரொம்பவே க்ளோஸா இருந்த மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அந்த ஃபர்ஸ்ட் சைட்லயே உனக்கு பிடிச்சிருச்சா என்னைய அப்படிங்கிற அந்த பார்த்தா அடுத்த செகண்டே எனக்கு பிடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கானா. உடனே வந்துட்டு ஜூயி வந்துட்டு என்ன அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்கறானா. அப்படி இங்க இந்த எபிசோடு முடியுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த எபிசோட்ல எவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா?